கருணாநிதி அவர்கள். அதான் கலைஞர் விழாவிலையும் மிக சிறப்பாக பேசியிருந்தார். உண்மையிலேயே இவருக்கு தான் நிறைய கைத்தட்டல் கிடைச்சிது. அவ்வளோ அழகாக சிறப்பாக பேசியிருந்தார். கொஞ்சம் எல்லாருமே தட்டுங்கப்பா, ஒரு வாட்டி கேட்குறாருல்லப்பா. இந்த படத்தோட இணை இயக்குனர் இலியாஸ் அவர்களுக்கும் தயாரிப்பு நிர்வாகிகளுக்கும் எங்கள் பிஆர்ஓ யூனியன் மரியாதைக்குரிய விஜயமுரளி சார் அவர்களுக்கும் அனைவருக்குமே நன்றி. உண்மையிலே படம் உண்மையிலேயே போய் ஒருத்தர் சொன்னார் எல்லாம் சிறப்பாக இருக்குது, ஜம்முன் இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொன்னார். உண்மையிலேயே சிறப்பாக இருக்குது படம். உண்மையிலேயே அதாவது எனக்கு தெரிஞ்சு இவர் நீடிச்சா இந்த படம் நல்லபடியாக ஓடிடுச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்த புருஸ்லேயே அவர் இங்கே இறக்கிடலாம். அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அவர் பிரதரே அது மாதிரி தானே, நல்லா கும்பலாக நல்லா தெரிஞ்சவர், கராத்தே தெரிஞ்சவர், எல்லாருக்கும் மாஸ்டராக இருந்தவர், நிறைய படங்கள் நடித்தவர். இவர் அதே வழியில் வர்றாரு. உண்மையிலேயே சிறப்பாக இருக்குது, பிரமாதமாக பண்ணியிருக்கு. ஸ்வாட் ஃபைட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அது கொஞ்சம் தப்புச்சுன்னா கைத்தெல்லாம் விட்டுப்படும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நிஜமான ஸ்வாடை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி மிரட்டுறாரு அவர் இணை இயக்குனர். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. உண்மையிலே எம்ஜிஆர்லாம் அந்த மாதிரிலாம் ஸ்வாட் ஃபைட்டு அதெல்லாம் சுருள்லாம் ரொம்ப அழகாக சுற்றுவார். அது கரெக்டாக தொழில் தெரிஞ்சவங்க சுற்றினால் தான் தப்பிக்க முடியும், இல்லைன்னா அவனே காலி ஆகிடுவான். எவன் கையில் இருக்கான்னு அவன் காலி ஆகிடும். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. உண்மையிலே அந்த ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த படம் நல்லபடியாக வெற்றி பெறணும், இதை நம்பி வந்திருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு இந்த முதல் போட்டதும் அவர் இயக்குந்து எல்லாத்துக்குமே ஒரு அங்கீகாரம் அவருக்கு விசைனி கிடைக்கணும். இல்லை பணியாற்றும் அத்தனை பேருக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த விஜயமுரளி சார் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பழனிக்கு இவ்வளோ ரசிகர் மன்றம் இருக்குன்னு எதிர்பார்க்க. அதே மாதிரி கவிஞர் பேரை சொல்லும் போது 2 பேர் தான் கைத்தட்டினீங்க. நீங்கள் 2 பேரும் மட்டும் அங்கே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்ததில்ல, மற்ற யாருக்கும் பார்க்காதனால தெரியல உங்களுக்கு. இந்த ஃபைட்டை பற்றி நல்லா சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. இவர் அதுக்குன்னே பிறந்தவர் மாதிரியே இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டண்ட்டு மாஸ்டர்லாம் ஒரு அடைமொழி வச்சுருப்பாங்க, நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. சூப்பராக கனல் கண்ணன், அப்புறம் தீப்பொறி ஆறுமுகம், அப்புறம் ஸ்டன் சிவா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கமாண்டர் கே பாபு, பொன்னேரி புயல் டாக்டர் ஜோதி, இப்படி ஜூடோ ரத்னம், இப்படி எல்லாருக்குமே நல்ல பேர். ஸ்டண்ட் மாஸ்டர் மட்டும் ஜாக்குவார் தங்க, நீ வெள்ளங்கத்தை விலை கொடுத்து வாங்குறதுக்குன்னே வந்திருக்கேன்னா அது பாலா தான். ஸோ அதனால் அவங்களுக்கு அதுதான் ஒரு அடையாளமாக இருக்கும். இப்போ இப்போ இசாக் சார் பார்த்திங்கன்னா ஒரு என்னதான் ஒரு ஃபாரின்லேருந்து வந்தாலும் மரியாதையாக எல்லார்ட்டையும் பழகிறதுல கொஞ்சம் தனிச்சு இவருக்கு தெரியும். ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற பந்தம் இருக்காது. அவருக்குள்ள ஒரு சினிமாங்கிற ஒரு தாகம் இருக்கிறதுனால அப்பப்போ 2 வருஷமோ 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு படங்களை பண்ணிகிட்ருக்கிறாரு. ஏற்கனவே இவரை ஹீரோவை வச்சு நம்ம ரவிராஜா படம் பண்ணியிருந்தார். அந்த படம் நல்லா போயிருந்தது. இப்போ ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ படம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடணும். என்னென்னா இப்போ ஒரு அஜித், ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, தனுஷ், ஜெயம் ரவி, கார்த்தி, இவங்க படங்களுக்கு தான் படங்கள் மாதிரி தெரியுதுன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பப்ளிசிட்டி நம்ம பத்திரிக்காரங்களும் என்னென்னா அவங்க இருந்தால் கொஞ்சம் நல்லா நேரம் நல்ல க்ரௌடு நல்லா பெருசாக பண்ணியிருப்பீங்க. ஸோ சினிமா வாழ வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான். சின்ன சின்ன படங்களை நடித்து தான் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்டாக மாறி இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டென்ட் வேணுன்னா வருஷத்தில் நீங்கள் இந்த 12 படத்தை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் நீங்கள் கண்டென்ட் எடுத்து நல்லா நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கும் நிறைய வியூவர்ஸ் கிடைப்பாங்க, படங்களும் நல்லா ஓடும். பாதிக்கப்பட்டவங்க தான் கைத்தட்டுனேன், பத்திரிக்காரன் நீயே கைத்தட்டலாம். இங்கே மட்டும் கைத்தட்டுறது பத்தாது, அது உங்களோட சேனல்லையும் உங்களோட யூடியூப்லேயும் போட்டு படத்தை பெருசாக கொண்டு வாங்க. இதெல்லாம் ஒரு அன்பு வேண்டுகோள் தான். ஏன்னா நாங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அடுத்தடுத்து நிறையா இருக்குது. உண்மையிலே படம் நல்லா ஒரு கிராண்டியரான படம் தான் இது. ஒரு நல்ல அதுக்குள்ளே ஒரு கதையும் வச்சுருக்காங்க, சென்டிமெண்ட்டு. ஸோ மினி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களை ஒவ்வொரு யூடியூப்பும் குறைஞ்சபட்சம் 1 லட்சம் பேரை படம் பார்க்க கொண்டு வரலைன்னா பார்த்துங்க. அடுத்ததாக டைரக்டர் ரவிராஜா அவர்கள். மேடையில் வீட்டிற்கும் எனது அருமை சினிமா சொந்தங்களே,
சரிந்து கொண்டிருக்கும் சினிமாவை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கும் எனது அருமை பத்திரிகை சகோதரர்களே, இந்த பூகம்பம் படம் எனது அருமை நண்பர் இஷாக் ஹுசைனி, அவர் வேற யாரும் இல்லை. இஷாக் ஹுசைனிங்க பேர் வந்து பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான கராத்தே ஹுசைனியோட பிரதர். அவர் ரொம்ப அருமையான மனிதர். குறைஞ்சது ஒரு 18 லாங்குவேஜ் சரளமாக பேசுவார். போலண்டில் அமெரிக்கன் ஸ்கூல் வச்சு அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க. ஆனால் அவர் வந்து அவரோட இங்கிலீஷ் ஸ்பீச் கேட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா அந்த ஸ்பீச்சுக்கு ரொம்ப அடிமை. அவங்க ஃபேமிலி, அவங்க பசங்க எல்லாருமே ரொம்ப அருமையான ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு. அவர் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவருக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து இந்த கண்மணி உனக்காகன்னு ஒரு படம் பண்ணேன். அதில் சிவலட்சுமி, ஆனந்தராஜ், பொன்னம்பலம், மன்சூர் அலிகான், விசித்ரா எல்லாருமே, செந்தில், நிறையா ஆர்டிஸ்ட் போட்டு பண்ணோம். ஸோ இவர் வந்து 2 விஷயத்தில் வந்து பிளாக் பெல்ட் வாங்கினவர். ஒன் கராத்தாலையும் சரி, கும்ஃபூலையும் சரி. அப்போ வந்து நாங்கள் ஃபைட் எடுக்கும்போது ஒரு பைக் மேலே ஏறி நின்று ஒரு 5 பேர் சுடணும். அதுக்கு டூப்பு எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. சரி ஷார்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஆரம்பிச்சோன்னா மேலே ஏறினவங்க எல்லாருக்குமே நிற்க முடியல, கீழே விழுந்துடுறாங்க. சரி இந்த ஷார்ட்டே வேணாம் விட்டுடலாம் அப்படின்னப்போ அது மேலே ஏறி அந்த ஷார்ட்டை ரொம்ப அற்புதமாக ஃபஸ்ட் கிளாஸாக, அது எதிர்பார்த்த விட நல்ல இதாக இருந்தால் அந்த படமும் ஒரு 50 நாள் ஓடிச்சுங்க அந்த டைமில். ஸோ நம்ம இஷாக் ஹுசைனி வந்து இன்னும் அவர் வந்து நிலச்சிருக்காருன்னா அவருடைய பஞ்சுவாலிட்டி. காலையில் வந்து ரொம்ப எங்களெல்லாம் முன்னாடியே ஒரு சில நேரம்லாம் வந்திருக்காரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பார். மற்ற ஆர்டிஸ்ட் கிட்ட பழகிறதும் சரி, மற்றவங்க யாருமே கூட ஒரு அரை மணி நேரத்தில் போகிறோன்னு சொல்கிறோன்னா அவர் கூட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசினாங்கன்னு வச்சிங்களேன். அன்றைக்கி எல்லாரும் அன்றைக்கி எப்படி என்ன சார் 10 நிமிஷம் போகிறேன் நீங்களே என்னன்னு கேட்டால் இல்லை சார் ரொம்ப அற்புதமான மனிதர், நாங்கள் இருந்து முடிச்சு கொடுத்து தான் போகிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாருமே பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர் அவர். அதாவது இப்போ இந்த படம் வந்து பூகம்பம் பண்ணியிருக்காரு. டீசர் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. இதுலேயும் இன்னொன்று படத்தையும் இதே எந்த அளவுக்கு பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். படங்களை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நான் சொல்கிறேன். எப்படியும் அதுக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பார். ஏன்னா படத்தை பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறமா இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட முக்கியமான பங்கு. இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் எல்லாம் அவருக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றதை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நீங்கள் அவளோட எதிர்பார்க்கும் பேராசிரியர் கவிஞர் சொர்க்கு அவர்கள். வட்டச்சிலம்புனை தொட்டு தொடருவோம், வட்டச்சிலம்புனை தொட்டு தொடருவேன், முட்டின் குகையிலும் பட்டு படருவேன், பட்டத்தரசிய 8 தொகை உடை இரட்டை உடல் என ஒட்டி உலவுவோம். இந்த உலகினில் வந்த மொழிகளில் முந்தி பிறந்தவள், சந்த வழிகளில் சிந்தை அணுவினில் வந்து உதிப்பவள், எங்கள் பகைவனை உந்தி மிதிப்பவள், முத்தமிழே அடி தொத்துங்கிளி, எங்கள் மூச்சிலும் பேச்சிலும் துள்ளி நெளி, நல்ல புத்திர நானுனை செய்யும் ஊழி இன்ப பூந்தமிழே கொஞ்சம் தேடை தெளி, முத்தமிழே அடி தொத்துங்கிளி, எங்கள் மூச்சிலும் பேச்சிலும் துள்ளி நெளி, நல்ல புத்திர நானுனை செய்யும் ஊழி இன்ப பூந்தமிழே கொஞ்சம் தேடை தெளி, இந்த உலகினில் வந்த மொழிகளில் உந்தி பிறந்தவள், சந்த வழிகளில் சிந்தை அணுவினில் வந்து உதிப்பவள், எந்த பகைவனை உந்தி மிதிப்பவள், இந்த உலகினில் வந்த மொழிகளில் உந்தி பிறந்தவள், சந்த வழிகளில் சிந்தை அணுவினில் வந்து உதிப்பவள், எந்த பகைவனை உந்தி மிதிப்பவள், வட்ட சிலம்புடை தொட்டு தொடருவோம், முற்றின் உகையில் பட்டு படருவோம், பட்டத்தரசியை 8 தொகை உடை இரட்டை உடலிட ஒட்டி உலவும், முத்தமிழை அடி தொத்துங்கிளி, எங்கள் மூச்சிலும் பேச்சிலும் துள்ளினலி, நல்ல புத்திர நானுனை செய்யும் ஊழி இன்ப புந்தமிழே கொஞ்சம் தேடை தெளி என்று அவையோரை கும்பிட்டு அருந்தமிழை வணங்கி மிகவும் மகிழ்ச்சியான பொழுது. அன்பின் கனி, பண்பின் கனி, பாசக்கனி, நேசக்கனி,
அஸ்ஸலாமு அலைக்கும் உசைனி அல்ல, அவரை பார்க்கும் போதே ஒரு பல்கலைக்கழக கூடாரம் என்று அண்ணன் தேவராஜ் அண்ணன் விஜயமொழி அவர்கள் விலாவாரியாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவரை பார்க்கும்போதே நான் பக்கத்தில் கொஞ்சம் பயமாகத்தான் உட்கார்ந்திருந்தேன். ஏனென்றால் முதலில் பயமுறுத்தியது கராத்தே தெரியும், அதுக்கடுத்து வீர வாள் வீச்சு தெரியும், அதுக்கடுத்து கம்பு சண்டை சொல்லிக்கொண்டே போகிறார்கள். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு, தயாரிப்பு, நிச்சயமாக இது முத்திரை பதிப்பு. இவர் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரர் போல தோற்றம் அளிக்கின்றார். இவர் யாரும் இல்லை, தெய்வ தமிழை பேசிய மதுரையில் பிறந்த மன்னன், மதுரைக்காரர் என்பதால் நல்ல பலத்த நம்முடைய தமிழ் சிங்கம். போலந்திலே போய் தங்கி அங்கே அமெரிக்காவிலே போய் படித்திருக்கிறது இந்த சிங்கம். போலந்திலே இருக்கிறது. ஆனாலும் இந்த தமிழ் மண்ணில், சொந்த மண்ணிலே வந்து படம் எடுத்து இதை பல வெற்றிகளை படைக்க வேண்டும் என்று இந்த தமிழ் தாகத்துக்காக இந்த வேகமாக வந்த இந்த சிங்கத்தை நீங்கள் பாராட்டுங்கள், கரவொலி கொடுத்து பாராட்டுங்கள், போற்றுங்கள். அதை சொல்வான், இவன் சொல்வான், அவன் சொல்வான் என்று பார்ப்பது ஒரு அறியாமை. பல லட்சம் பேர் சேர்ந்து, பல ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து, பல இரவுகளை தந்து, பல நாட்டு பல மனிதர்களுடைய தூக்கத்தை தந்து, பல பல வேர்வைகளை தந்து, கண்ணீரை தந்து, இரத்தத்தை தந்து, மொத்தத்தையும் தந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற போது யாரோ ஒருவன் ஒரு வீடியோ எடுத்து காலியாக இருக்கிறது சேர்கள் என்று போடுகிறான். எவ்வளவு பேருடைய வேர்வை, எவ்வளவு பேருடைய கனவு, எவ்வளவு பேருடைய உழைப்பு, அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. போற போக்கில் அடிச்சு போயிட்டே இருப்பான், காலி நோ சேர் அடிப்பான். ஆனால் அதுக்கு பதில் யாரும் சொல்ல மாட்டார்கள். அவன் சொல்கிறான். பல ஆயிரக்கணக்கான பேர் அந்த நிகழ்ச்சியை பார்க்க முண்டி அடித்து சண்டை போட்டு சத்தம் போட்டு கோவித்து கொண்டு போனதை இதுவரைக்கும் எங்கும் காமிக்கப்படவில்லை. அதுபோல்தான் இந்த படத்தை பற்றி பேசுவார், வாயிலே வந்ததெல்லாம் ஏசுவார், ஒரே வார்த்தையிலே சொல்லி முடிப்பார் அடிமா. அவர்களுடைய பின்னே ஒருவன் வெற்றி பெறுவதற்காக போராடுகிற அந்த தியாகத்தை, அவன் செய்த அந்த யாகத்தை, அவன் துன்பத்தை கண்ட அந்த தேகத்தை எதாவது சொல்லிக்கொண்டே போகலாம். அவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு மனசாட்சி இருக்க வேண்டும். ஐயோ, ஒரு படத்தை பற்றி எல்லாம் மானவாரியாக பேசுகிறோமே, ஏதோ சொல்கிறான், நீலச்சட்டை, கருப்பு சட்டை, நான் ஒரு சட்டையும் தெரியாது இருக்கு, அவனெல்லாம் பேசுகிறான் என்று சொல்வார்கள். அதில் பரிதாபமாக இருக்கும். இன்னும் சில பேர் வாழ்க்கை போராட்டத்துக்காக ஓடிக்கொண்டிருப்பவர்களை அவருடைய கழிவறையை போட்டா பிடித்தவனை போல பேசுகிறார். மனசாட்சியற்ற அவனை பார்ப்பதற்கு பல பேர் இருக்கிறார், அவனை பேசுவதற்கு அவனுக்கு பல கூட்டங்கள். சேர் காலியாக இருக்கிறது சொன்னவன் கூட சரியாகத்தான் சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் எனக்கே ஒரு 10 பேர் போன் பண்ணாங்க, இந்த சேரெல்லாம் காலியாக இருக்காம. அதுக்கு விடை சொன்னேன், எத்தனை ஆயிரம் பேர் இங்கே போராடி பார்க்க முடியாமல் இருந்தார்கள் என்று அவனுக்கு தெரியுமா? அப்பதான் அவனுக்கே பதில் தெரியுது. ஆகவே இந்த படத்தின் வெற்றி உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்நேஷனல் அளவிலே வெற்றி பெறும். ஒரு நம்முடைய இனத்தை சார்ந்தவன், நம்முடைய மண்ணை சார்ந்தவன் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை படைத்துகிறார். அவரை கேட்டேன், வணக்கம். அவர் சொன்னார், நான் மதுரை தான், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார். ஒரு இளைஞன் கல்லூரி காலத்திலே உலக இஸ்லாமிய மாநாடு கீழக்கரையிலே நடந்தது. அந்த மாநாட்டிலே நபிகள் நாயகத்தை பற்றியும் சொல்ல வேண்டும், நிலாவை பற்றியும் சொல்ல வேண்டும். ஆனால் நிலாவை சொல்கிறானா நபிகள் நாயகத்தை சொல்கிறானா என்று தெரியக்கூடாது என்று மிகப்பெரிய தமிழகத்தையே உலுக்கிய மிகப்பெரிய நடுவர்கள் அண்ணன் விஜயமொழிக்கு தெரியும். ஏரிக்கரையிலே போறவளை பெண்மையிலே என்று பாடல் எழுதிய அந்த தெய்வ தந்தை, கலைஞரையே அறிமுகப்படுத்திய அந்த தந்தை யார் தெரியுமா? கவி காமு ஷரீப் ஒரு நடுவர். கவிதை உலகத்திலே பிதாமகன் கவி கோ அப்துல் ரஹ்மான் ஒரு நடுவர். அண்ணன் தெரிந்திருக்கிறது. கவி மாமன்னன் மு மேத்தா ஒரு நடுவர். கல்லூரி மாணவர்கள் உலகமெங்கும் இருக்கக்கூடிய
பல்வேறு இளைஞர்கள் கூட்டம் திரண்டு முதல் பரிசு அந்த இஸ்லாமிய மாநாட்டில் பெற வேண்டும் என்று எழுதுகிறார்கள். தலைப்பு தலைப்பு உசைனி ஹீரோ தலைப்பு தலைப்பு த டைட்டில் ஆஃப் த போயம் தலைப்பு பாலை நிலா. நிலாவை சொல்கிறானா நபியை சொல்கிறானா என்று தெரியக்கூடாது. அதுதான் அதனுடைய சூட்சமம். முதலிலே பாலைவனத்தை பற்றி ஒரு அறிமுகம் அந்த கவிஞன் எழுதுகிறான். அந்த மாணவன் பள்ளிக்கூட கல்லூரி மாணவன். அலை போலும் காடல் நெளிந்தாடும் நீண்ட அடற்பரப்பாய் மணற்பரப்பு கிடக்கும். அலை போலும் காடல் நெளிந்தாடும் நீண்ட அடற்பரப்பாய் மணற்பரப்பு கிடக்கும். இன்ப ஒலி கூறும் பறவைகளின் காணவில்லை. உறைந்திருந்தது இருட்சாரம் எங்கும். இந்த உலகத்தின் மேனியில் ஒரு நோயாய் அந்த உறுப்பு நிலம் நெருப்பு நிலம் விளங்கும். அங்கே கலை சிந்து ஒளிவார்க்க ஆமினாத்தாய் கருவளர்த்த நபி நிலவே நீ உதித்தாய். அப்படியே தொடர்கிறார். நிலாவா நபி பெருமான சொல்கிறானா என்றுதான் சூட்சமம். பொட்டிலெந்த வெண்மேக பெண்ணினத்தை பொசுக்குகின்ற உலகில் நீ வந்ததால் தான் நிலா. பொட்டிலெந்த வெண்மேக பெண்ணினத்தை பொசுக்குகின்ற உலகில் நீ வந்ததால் தான் மொட்டவிழ்ந்த விண்மீனை பொட்டாய் வைத்தாய். மோட்சத்தின் இருப்பிடம் தாய் பாதம் என்றாய். பட்ட நிலம் பட்ட வனம் பசுமை நிலம் என்றே வேதம் பார்க்காமல் ஒளி கொடுத்தாய். மூடமேக கட்டறுத்த பாலைவன நிலவே கவி நிலவும் புவி நிலவும் நபிய நீதான். தஞ்சமென வருவோருக்கு இடம் கொடுத்தாய். தங்கிய பின் மலம் கழித்தார் அதை எடுத்தாய். நஞ்சு வைத்த யூதப்பன் செயல் பொறுத்தாய். நாமெல்லாம் உடன் பிறப்பு என்று உரைத்தாய். பஞ்சினடி பால் நிலவே முகில் யூதர்கள் பாதகங்கள் செய்தாலும் ஒளி கொடுத்தாய். அஞ்சு நிதம் கொடுமைகளை அனுபவித்த அடிமையரின் விடுதலைக்கு வழிவகுத்தாய். அள்ளிப்பூ ஏழையர்கள் கண் விழிக்க ஆடி வந்த அருள் நிலவே இந்த வானில் உயர்ந்த வானில் வெள்ளிப்பொன் தாரைகள் இருந்தும் ஈச்ச ஓலை வேந்திருந்த குடிசையில் தான் வாழ்ந்திருந்தாய். வாழ்வில் எல்லாமே பெற்றாலும் அல்லா நாயன் எப்போது விரும்புவதோ எளிமை என்றாய். வல்லோனை சொல்வதையே செய்த நீதான். வரலாற்று வானத்தில் வளர்பறைதான். மேற்றிசையில் மெக்காவில் பூத்திருந்தாய். மேதினியின் திசையெங்கும் குளிர்ச்சி தந்தாய். வேற்றுமைகள் ஏதென்றாய். மேற்றிசையில் மெக்காவில் பூத்திருந்தாய். மேதினியின் திசையெங்கும் குளிர்ச்சி தந்தாய். வேற்றுமைகள் ஏதென்றாய். தொழுகை கூட வேற்றுமையின் வேறறுக்கும் அழகை செய்தாய். மாற்றம் ஒரு வளர்ச்சி பெற கார் இருள்கள் மடிவதற்கே வடிவெடுத்த நிலவே மின்னல் கீற்றளவே பலர் இங்கே தோன்றி போவார். கீர்த்தியுடன் நீ மட்டும் நிலைத்து நிற்பாய் என்று டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கையிலே முதல் பரிசு 10,000 ரூபாய் வாங்கிய கவிஞன் தான் இங்கே வந்திருக்கிறார். அவன் தான் இவன் தான் அவன். அப்பொழுது அந்த மாநாட்டிலே பாலலீலா என்ற தலைப்பிலே எழுதிய கவிதையை அவருடைய அனுமதியோடு கேட்டு அந்த கவிதையை படைக்கிற அருமையான இந்த இயக்குனர் இலியாஸ் அவர்கள் மிகப்பெரிய மேடை பேச்சர் ஆகிவிடுவார். ஏனென்றால் குறைந்த நேரம் தான் பேசியிருக்கிறார். தாமஸ் ரத்தினம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை சொல்லி, ஏனென்றால் அங்கே அண்ணன் உட்கார்ந்திருக்கிறார் ரவி ராஜா. அந்த ராஜாவை தான் எனக்கு ஒரு பாட்டு எழுத கொடுத்தார். அருமையான பல்லவி. அண்ணன் முரளி காலம் சென்ற கதாநாயகன் என்றும் காலம் சென்றது இல்லை. காலமாக நினைத்து அவருடைய கதாநாயகனாக வைரமுத்து வரிகள் உன்னை பாடட்டுமா அல்ல வாலியின் வரியில் உன்னை புகழட்டுமா பட்டுக்கோட்டை பார்த்தியில் உன்னை பாராட்டட்டுமா என்ற பல்லவி எழுதிய அந்த எனக்கு அடுத்து அண்ணன் பெருந்துளசி அவர்கள். அவர் யாராக இருந்தாலும் அவர் ஒரு ஹைக்கூ கவிதை போன்று சுருக்கமாக பேசி யாராக இருந்தாலும் வாழ்த்தக்கூடிய பாராட்டக்கூடிய ஒருவர். அவர்தான் பாண்டிய நாட்டை சார்ந்தவர் என்றால் எங்களுக்கெல்லாம் ஒரு எளிமையின் வடிவமாக பாருங்க கை கட்டியிருக்கார் சவுந்தர பாண்டியன். அவரையும் பாராட்டி விஜயமுரளி அண்ணன் அவர்களை சொல்ல வேண்டுமென்றால் ஒரே வரியில் சொல்லலாம். எனக்கு நான் பல பேருக்கு வாய்ப்பு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ஆனால் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சில பேர் இருக்கிறார் என்று சொன்னால் அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய முதல் நிலையிலே அண்ணன் விஜயமுரளி இருக்கிறார். கலைஞருக்காக 100 அந்த விழா நிகழ்ச்சியிலே நான் எல்லாம் பங்கேற்பான நினைத்து பாருங்கள். நான்லாம் யாரும் வெளியே தெரியாத ஒரு கவிஞன். இந்த ஒரு 5 படங்களுக்கு இசையமைப்பாளராக நிறைய பேர் இசையமைப்பாளர். எனக்கு எல்போர்டு, நான் ஒரு எல்போர்டு, எனக்கு கீபோர்டே தெரியாது. பாக்யராஜா ஐயாவோட பாணியில் டிஆர் பாணியில் நான் என்னுடைய குழந்தை தான். ஆனால் இன்னொருத்தர் பொட்டு பூவு சட்டை அண்ணன் புரிஞ்சு சிரிக்கிறார். நான் பெற்ற குழந்தை தான். நான் என் கரு சுமந்து பெற்ற டியூன் தான் அது. ஏனென்றால் என்னிட அந்த டியூன் கூட 2 டியூன் கிடையாது, என் டியூன் கிடையாது. இப்போ 5 படம் புக்காக இருக்குது இசையமைப்பாளர். அதுக்காக நீங்கள் ஐயா ஹீரோ சார் நீங்கள் படம் கொடுக்க வேணாம், ஒரு 2-3 படம் கொடுங்க. அந்த படத்தில் அண்ணன் அழைத்தார்கள். இந்த எவ்வளோ ஒரு மன பெருந்தன்மை பாருங்க, அழைத்தார். அப்போ அந்த பாடலை அன்பு மணி, வெற்றிமணி, வீரமணி, வரலாறாக இருக்கும்படி செல்லுமணி அவர்கள் முன்னில் ஒரு 6-7 நடுவர்கள் இருந்தாங்க. அண்ணன் லிங்குசாமி எது சொல்ல வரனா ஒரு செய்தி இருக்கு. நான் பாடி சொன்ன அந்த டியூனை
இது நல்லா இருக்கு, இதை டியூன் பண்ணிட்டு வாங்கிட்டாங்க. நான் ஒரு 3 பாடலில் கொண்டு போனேன். முதல் பாட்டு நல்லா இல்லை, இதுனா கோயிலில் பாடுறாப்புல இருக்கு, அதெல்லாம் வேணாம் பாட்டார் இக்கு சார் உதயகுமார் அண்ணன். அதுக்கடுத்த பாட்டை போட்டால் இது ரொம்ப அருமையாக இருக்குது, எவ்வளோ பணம், இந்த பணம் 10 ரூபா 50,000 வரப்போ ஃபஸ்ட்டு பண்ணி கொண்டப்போ என்னங்க. அப்படி ஒருவன் எனக்கு உதவி பண்ண வேண்டும் தேவையில்லை. இதனை போன்று பல கலைஞர்களை ஏற்றி விட்டு பாராட்டி விட்டு போற்றக்கூடிய விஜய் மொழி அவர்களுக்கு உங்களை கும்பிட்டு கேட்கிறேன், இடைவிடாமல் கனவொலி தாருங்கள், இடைவிடாமல். அவர் என்னை தேர்ந்தெடுத்துக்காங்க, அவ்வளோதானே, நன்றி வணக்கம், அவ்வளோதான் போட்டார். இவரை விட உதவி செய்தவர் எனக்கு ஒருத்தர் பேராசிரியர் ஒருத்தர். ஏன்னா உதவி செய்யறதுக்கு சொல்கிறேன், போலந்து நாட்டிலேருந்து வந்திருக்காரு, எத்தனை கலைஞர்களுக்கு உதவி செய்கிறார். ஒருத்தர் வந்து கையெழுத்து வாங்க ஆட்டோகிராஃப், ஆட்டோகிராஃப்லாம் வாங்க, அதை கெட்ட பழக்கம். இந்த உலகத்தில் யார் பெரிய ஆள் கேட்டால் அப்புறம் பேடையில் பேச ஆட்டோகிராஃப் வாங்குறது, அப்படி அடிக்கிட்ட நடிக்கிட்ட ஆட்டோகிராஃப் போனால் அது வந்து ஒன்றே நீ தாழ்த்திக்க, வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாழ்த்து, ஆட்டோகிராஃப் வாங்காத. என்ன படிச்சிருக்கேன்? நான் MA MPhil படிச்சிருக்கேன். ஓ என்ன வேணும் உனக்கு உதவி பண்ண, எனக்கு ஒரு காலேஜில் வேலை வாங்கி ஒரு பையன், இவரை விட அவன் சிறந்த பையன் மாணவன், அவன் ஒரு உதவி அவன் மாதிரி உதவி பண்ண உலகத்தில் யார முடியாது. ஜெயா காலேஜ் வெளிப்படையாக பேச, ஜெயா காலேஜ் திருன்ற உள்ள ஒரு அந்த அவருடைய பேர் சொல்ல வேண்டாம், அவர் போய் சேர்த்து விட்டேன். ஏன்னா நான் நிறையா கல்லூரி சேர்மெல்லாம் எனக்கு கொஞ்சம் பழக்கம். ஐயா பாவம் வறுமையில் இருக்கா, நானும் அங்கே வேலை பார்க்குறேன். அவளும் அருமையான பையன். சேர்ந்த உடனே 2வது மாதத்தில் அண்ணே இந்த கலை நிகழ்ச்சியில் 7,000 பசங்க பொண்ணுங்களாம் இருக்காங்க, அதில் நான் பண்ணுறேன் டைரக்டர். சரி பண்ணுப்பா. ஐயா அந்த பையன் பாவம் ஆர்வமாக இருக்க பண்ண விடு, அதை பண்ண விடு. வந்து இப்போ சொல்கிறான் பிரின்சிபால்கிட்ட, சார் அண்ணன் கருணாநிதி அண்ணன் அவர் வந்து வெளி நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறாரு, அவருக்கு நீங்கள் 2 ஹவர் தான் கிளாஸ் கொடுக்குறீங்க, எனக்கு 3 ஹவர் கொடுக்குறீங்க. நான் அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறேன், அவருக்கு 4 ஹவர் கொடுங்க, எனக்கு 2 ஹவர் கொடுங்கண்ணா, அவ்வளோ புண்ணியம் பாருங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே அவன்தான் எனக்கு பெரிய தீய வினையாக அமைந்தான். அவ்வளோ பெரிய உதவி செய்கிறவனு இருக்கிறான், இப்படி உதவி செய்கிறவனு இருக்கிறான் என்று சொல்லி, ஐயா நீங்கள் செய்த உதவி, நீங்கள் விதைத்த விதை மலராக பூத்து வெற்றி கனியாக வரும் என்று சொல்லி போய் வருகிறேன், விடை பெறுகிறேன். எல்லா வெற்றிகளும் உங்களை சேரட்டும், பல பேருக்கு விடியல் நிலை மாறட்டும், எல்லாருக்கும் எல்லாமே சேரட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சொர்க்கோவுக்கு வந்து 5 படம் வந்திருக்குன்னாரு, ஆனால் கீபோர்டே தெரியலங்கிறாரு. அதான் பாவம் ஏமாந்த அந்த 5 பேர் யாருன்னு தெரியல. கேட்டால் எல்போர்டுங்கிறாரு. ஆனால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய உதவி பண்ணிகிட்ருக்கிறாரு. பார்க்க தான் அப்படி பேசி விஜி சந்தோஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு கோட் சூட் போட்டு வந்திருக்கிறார் அவர். நிறைய பேர் ஹாஸ்டல்லாம் தங்குறதுக்கு வந்து இவர் கையெழுத்து போட்டாங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும், அந்த ஒரு போஸ்ட்லேயும் இருக்கிறார் அவர். இப்போ சமீபத்தில் வந்து இப்போ அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொரோனா காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் யாருன்னே தெரியும், யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க சார் கொஞ்சம் எப்படியா காப்பாற்றுங்கம்பாங்க. நான் உடனே அந்த டீட்டெயில் வாங்கி இவருக்கு அனுப்புவேன், இவர் உடனே சுப்பிரமணியாவுக்கு அனுப்புவார். தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 500-600 பேர் உயிரை காப்பாற்றிருக்கிறார் அவர். ஸோ அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. இவர் சொன்னால் உடனே அங்கே கேட்டுருவாங்க, உடனே இம்மிடியட்டாக அது யார் என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க உடனே. இப்போவும் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட ஒருத்தர் ஸ்டான்லியில் அட்மிட் ஆகிருக்கிறாரு. அவருக்கு வந்து கொஞ்சம் நல்லா வாழ்ந்தவர். ஆனால் அவர் யாரையும் பார்க்க போனவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, இது மாதிரி இருக்கிறாருப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் பேரை சொன்னோம்னா அவங்கள கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த டீட்டெயில் உடனே வாங்கிட்டு உடனே அவருக்கு அனுப்பிச்சேன். அடுத்த 1/2 ஹவரில் டீன் வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் கேர் எடுத்துக்கிட்டோம், பண்ணிட்டோம், நாங்கள் வந்து ஒரு காப்பாற்றினோம் சொல்லிட்டு 1 வாரத்தில் அவர் சரியாகி வீட்டுக்கு வந்தார். அவருக்கு நான் தான் அனுப்புனேன்னு தெரியாது, இவர் தான் சொன்னாருன்னு அவருக்கு தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அதை சொல்லலை. அது மாதிரி நிறையா இருக்குது. ஏன்னா வந்து இறைவன் அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறான், அந்த வாய்ப்பை வந்து அவர் கரெக்டாக பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து இப்போ அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சௌந்தர பாண்டியன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த படம் பார்த்தேன், அவர் அருமையாக ஃபைட் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக நம்ம ப்ளூஸ் இது மாதிரி ஃபீல் பண்ணுறனால அவரை இந்த படம் வெற்றி பெறணும் எல்லோரும் வாழ்த்துறாங்க. இவர் பேச்சு ரொம்ப கம்மி சௌந்தரன். ஏன்னா நிறைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன் வியாழனில் ரிலீஸ் வெள்ளிக்கிழமை ரிலீஸுன்னு புதன் வியாழன்லாம் கொஞ்சம் ரெடியாக உட்காந்துருப்போம். எங்கேருந்து எந்த பிரச்சனை வரும்னு தெரியாது, இவர் தான் போய் உட்கார பஞ்சாயத்து.
அதாவது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிலாம் கிடையாது. ஒரே வெட்டு பல துண்டு படம் ரிலீஸ் ஆகிரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து தயாரிப்பாளர் வந்து ப்ரொடியூசருங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறவர். எல்லா செக்டரும், கியூபாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், தேட்டருக்காரங்களாக இருக்கட்டும், பெப்சியாக இருக்கட்டும், நடிகர் சங்கமாக இருக்கட்டும், ப்ரொடியூசராக எல்லாருக்கிட்டையுமே நல்ல லிங்க்கில் இருக்கிறவர். ஸோ எப்போ எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ அதனால தான் கடவுள் அவர் இந்த அளவுக்கு உயர்த்தி, ஏன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு தலைவர், 2 செயலாளர், ஒரு பொருளாளர், 18 கமிட்டி மெம்பர், 21 கமிட்டி மெம்பர் தான் இருந்தது. இந்த தடவை தான் புதுசாக வந்து ஒரு இணைச் செயலாளர் பதவி உருவாக்குனாங்க. அந்த இணைச் செயலாளர் பதவியில் முதல் தடவை நின்று ஜெயிச்சிருக்கிறார் அவர். ஸோ அவருக்கு வந்து அந்த இறைவன் பக்கத்தில் தான் இருக்கிறார். ஸோ அடுத்ததாக நம்ம ஹீரோ இசாக் ஹுசைனி அவர்கள், இந்த படத்தோட அதாவது ஒன் மேன் ஆர்மின்னு கூட சொல்லலாம், எல்லாத்துலேயும் அவர் கவனம் செலுத்தி பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அதில் எல்லாருக்கும் அமையாது. சில குறிப்பிட்ட டைரக்டருங்க, சில குறிப்பிட்ட ஹீரோக்களுக்கு மட்டுமே அமையும். அந்த குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த ஹீரோக்கள் மத்தியில் இவரும் பவனி வருவாருங்கிறது நிச்சயம். ஸோ இசாக் ஹுசைன் அவர்களே பேச இருக்கேன். இங்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய நான் பெரிதும் மதிக்கிற பத்திரிகை நண்பர்கள், இது வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பத்திரிகை நண்பர்கள் வரும்போது அவங்க என்ன வேணால் கேட்பாங்க. யாருமே அதுக்கு கோவப்படுறதோ வருத்தப்படுறதோ பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுவாங்க. அதனால் அது ஒன்று சொல்லிட்டு, இந்த படத்துடைய முக்கியமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இங்கே வருகை தந்திருக்கிற நம்ம செயலாளர், அதாவது தமிழ் திரைப்பட உலக செயலாளர் திரு சௌந்தரபாண்டியன் அவர்களே, வருகன்னு வரவேற்கிறேன். அப்புறம் கவிஞர் கருணாநிதி அவர்கள், அடேங்கப்பா, என்ன கவிதை வளம், என்ன ஸ்பீச், இட் வாஸ் அன்பிலீவபிள். ரொம்ப பிரமாதமாக நீங்கள் பேசுனீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் திரு முன்னாள் PRO யூனியனுடைய செயலாளர் திரு துளசி பழனிவேல் அவர்கள், உங்களையும் வருகன்னு வரவேற்கிறேன் சார். இதை சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சலி, நம்ம மறைந்த மிக பெரிய ஒரு நடிகர், அதைவிட மிகப்பெரிய ஒரு மனிதன், அவர் தான் நம்ம விஜயகாந்த். அவருக்கு ஒரு அஞ்சலி, ஒரு 2 minutes. எனக்கு பர்சனலாக ஓரளவுக்கு, நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருந்தவர் தான் நம்மளுடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அவர் அப்போது பெருசாக திரைப்படத்தில் வரல, நான் சின்ன பையன். அவர் வந்து என்னுடைய சொந்தம் ஒருத்தருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவங்க அங்கே தான் அவரை பார்ப்பேன். ஏன்னா தம்பி எப்படி இருக்க மதுரை வெள்ளைக்காரா அப்படின்னு சொல்லுவார் என்னைய. சின்ன வயசில் கொஞ்சம் அப்படி ரொம்ப ஃபேராக இருப்பேன், அதனால் அதை பார்த்துட்டு மதுரை வெள்ளைக்காரான்னு சொல்லுவார். ஒரு மாதிரி கிண்டலாக ஜாலியாக இருப்பார். எப்பப்போ ஏதாவது அப்படி தலையில் தடை விட்டுட்டு போவார். அப்புறம் நான் படம் பண்ணும்போது கண்மணி உனக்கான்னு ஒரு படம் பண்ணும்போது நான் அவரை பார்த்து, அப்போ அவர் தான் தலைவர், நான் வந்து அவரை போய் பார்த்து வீட்டில் அப்படி போய் வெளியே போய் அப்படி நின்றுருந்தேன். அவரடி பார்த்து வாங்க தம்பி உள்ள அப்படின்னு அவரே கூப்பிட்டார். நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க, கூப்பிட்டுட்டு சொன்னார். நான் சொன்னேன், சார் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவர் அப்படியா அப்படின்னு இப்படி யோசிச்சார். இப்போ நான் சொன்னேன், நான் ஷியான் ஹுசைனியோட தம்பி. ஓ, நம்ம மதுரைக்காரமா அப்படின்னு சொல்லிட்டு, படம் பண்ணுறியப்பா, வெரி குட் அப்படின்னு சொன்னார்.
நீங்கள் தான் அடிதடி ஆக்ஷன்லாம் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டே இருப்பீங்களே, அந்த மாதிரி நல்ல ஆக்ஷன் பண்ணுப்பா படத்தில் அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் சார் நான் ஆக்ஷன்லாம் பண்ணுறேன் படத்தில். இல்லை, இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்கேன் சார் ஆக்ஷன், நீங்கள் தயவுசெய்து படத்தை வந்து பாருங்கள் அப்படின்னேன். அவர் சொன்னார், எங்கேயோ ஒரு இதுக்கு போகிறேன், நான் வந்து கண்டிப்பாக உன் படத்தை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். பார்த்துட்டு என்னை தேடி கண்டுபிடிச்சி என் ஃபோன் நம்பர் கூட அவர்கிட்ட இல்லை. அப்புறம் மௌனம் ரவி அவர்கள்ட்ட கேட்டு என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கி எனக்கு கூப்பிட்டு, தம்பி பிரமாதமாக ஆக்ஷன் பண்ணுறப்பா, ஆக்ஷன் படமாக பண்ணு அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் அந்த காலம் அதை யோசிக்கும் போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அவருடைய ஃபேமிலிக்கு என்னுடைய இரங்கல்கள். அவங்களுடைய வருத்தத்தில் நான் ரொம்ப உண்மையிலே எனக்கு வந்து மனசளவில் எனக்கு ரொம்ப அதை கேட்டவொன்னு நான் வெளிநாட்டில் இருந்தேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அதைத்தான் நான் முக்கியமாக அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்களுக்கு போகிறேன். ஸோ இப்போது படத்தை பற்றி கொஞ்சோண்டு சில விஷயங்கள் சொல்கிறேன். நான் வந்து வெளிநாட்டில் படித்து வளர்ந்து நான் நிறைய அமெரிக்கன் ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். பட் நான் படிப்பில் எப்போவுமே கொஞ்சம் நல்லா படிப்பேன். நல்ல படிப்பை வந்து எஜுகேஷனை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவன். ஆனால் எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை, பிகாஸ் நம்ம உடம்பை கரெக்டாக வச்சுக்கணும். அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் என் பிரதர் எல்லாருமே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ், அதில் இங்கே தமிழ்நாட்டிலே வந்து அதை பெருசாக உள்ளே கொண்டு வந்தவங்க நாங்கள் தான் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை உள்ளே கொண்டு வந்தோம். அதாவது இஷின்ரியோ கராட்டே, இன்டர்நேஷ்னல் கராட்டே, அப்புறம் வெளிநாடுகளில் போய் ட்ரெயின் பண்ணிவிட்டு அங்கே போய் காம்படிஷன் பண்ணுறது. நான் வந்து இந்த வாள், இந்த டோன்ஃபா, இந்த மாதிரி சில வெப்பன்ஸ்லேயும் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. சின்ன வயசுலேருந்தே அது பண்ணதுங்க. அதனால் இந்த மாதிரி சும்மா சுற்றுறது வந்து யாராச்சும் போய்த்து யாராச்சும் வாள் எடுத்துகிட்டு இவர் சொல்கிறாரு உண்மையான வாள் அப்படின்னு, அதை எடுத்து தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் கரெக்ட். டக்குன்னு நீங்கள் வெட்டினா இட் வில் பி டேஞ்சரஸ். அது பண்ணாதீங்க. அது ட்ரையும் பண்ணக்கூடாது. ஸோ அது சொல்லிவிட்டு இப்போ இந்த படத்தோட சில விஷயங்கள் சார். நான் முதல்ல என்னென்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நான் என்ன எப்போவுமே நினைப்பேன்னா, நான் நிறைய படங்களை பார்ப்பேன், நான் நடிப்பேன். ஆனால் எனக்கு ஒன்று பட்டுகிட்டே இருந்தது, ஏன் கதையில் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கதையை டக்குன்னு ஒரு 5 நாளில் 10 நாளில் ஒரு ஓகே ஒரு வருஷம் கூட வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கதையை முடிச்சுட்டு கதைக்கு இது பண்ணாமல் பிரம்மாண்டம் அது இது எல்லாமே பண்ணால், ஆனால் கடைசியாக நிற்கிற ஒரே ஒரு விஷயம், செலவு கம்மியாக ஆகிற பட் கடைசியில் நிற்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து கதை அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆழமாக. நான் எப்பவுமே நான் நிறைய படிப்பேன், அதனால் நான் யோசிப்பேன், என்ன கதைக்கு மட்டும் வேல்யூவே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அதை யாரையுமே பர்டிகுலராக நான் சொல்ல. ஸோ நான் பண்ண ஒரு விஷயம், கதையைத்தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, when you watch the movie, உங்களுக்கு ஒன்று படம் கதை 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 திரைக்கதை. இதைத்தான் ஹவு ஒரு நாட்டு போட்டு நாட்டை அவுக்கணும், நாட்டு போட்டு நாட்டை அவுக்கணும். அதாவது நான் வெளிநாட்டு பட இலாக்காவோட நான் சில அமெரிக்கன்ஸு நல்ல ரைட்டர்ஸ், சில அமெரிக்கன்ஸ், சில போலிஷ் எல்லாரையும் உட்கார வச்சு நான் இந்த படத்தோடைய ஒரு நாட் சொன்னாங்க. வாவ், இட்ஸ் வெரி நைஸ், நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குன்னாங்க. அப்புறம் நான் திரைக்கதை நானே எழுதி அவங்கள்ட்ட காமிக்கும்போது, நான் சொன்ன ஒவ்வொரு சீனையும் இந்த சீனை தூக்குங்களேன் அப்படின்றாங்க. இதை எதுக்குங்க தூக்கணும், அது தூக்கணுங்களேன் அப்படின்றாங்க. தூக்கணும்னு பார்த்தா அந்த கதை அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் மாறலை. சொன்னாங்க, பாருங்கள் இப்போ எதுக்கு இந்த சீனை வைக்கிறீங்க. ஸோ அவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாங்க அவங்க. இந்த சீனை எடுங்களேன், இதுவும் ஒன்றும் ஆகாது படத்துக்குன்றாங்க, அந்த சீனை எடுக்கிறது. அப்புறம் அவங்க லேசாக சில மாற்றங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே நான் நினச்சேன், நான் பெரிய அறிவாளி, நான் எழுதுனது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொல்லும்போது அவங்க ஒவ்வொன்றா எடுத்து இதை குப்பையில் போடுங்க, இதை குப்பையில் போடுங்கன்னு நமக்கே ஒரு மாதிரி, என்னடா இது இவர் இப்படி சொல்கிறாங்க நம்மளை. ஆனால் அதுக்கப்புறம் வர்றது தான் உண்மையான கதைங்க. அதாவது 10 பேர் நினச்சி இது எதுக்கு நீங்கள் வைக்கிறீங்க, அதாவது தேவையில்லாத சீனை வைக்கவே கூடாது படத்தில். கோ வித் த ஃப்ளோ.
அதாவது எதை நீங்கள் பிடிக்கிறீங்களோ அதை பிடிச்சிட்டே போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. சும்மா இங்கே போட்டு இது கமர்ஷியல் இல்லை சார், இது கொஞ்சம் கமர்ஷியல், அதெல்லாம் பண்ணாதீங்க சார், கதையோடு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மேட்டரை நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு கிடைச்ச நான் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே கொஞ்சம் காமிக்கும்போது வித்தவுட் இன்னும் இதெல்லாம் ஆகலை, ஃபுல்லாக முடியல, சில அப்படியே சீன்ஸ்லாம் காமிக்கும்போது ஒருத்தரை நான் நார்மலான ஒருத்தரை உட்கார வச்சு பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச, நானா என் படத்தை பற்றியா அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்லாம் சொல்ல மாட்டேன், பட் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் நான் எதுன்னு நினைக்கிறேன் தெரியுமா சார்? அவங்க வந்து ஆஹா உங்கள் படம் நல்லா இருக்கு, ஓஹோ உங்கள் படம் அப்படிலாம் சொல்கிறத நான் விரும்பவே மாட்டேன். ஆனால் என்ன சார் அது முடிஞ்சிடுச்சா சார் என்ற ஒருத்தர் 2-3 பேர் கேட்டாங்க. என்ன முடிஞ்சிடுச்சா, ரொம்ப ஃபாஸ்ட், படம் ரொம்ப ஷார்ட்டா சார்? இல்லைங்க, படம் 2 hours 10 minutes, இன்னும் சில சீன்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, 2 hours இருக்குது, இல்லை டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் எனக்கு காம்ப்ளிமெண்ட். தட்ஸ் வாட் ஐ கன்சிடர் as a காம்ப்ளிமெண்ட். இப்போ அந்த கதையில் இருக்கிற 3 விஷயங்கள் சார் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன், ரொம்ப டைம் எடுக்க விரும்பலை. முதல் இது லவ் வந்து கொஞ்சம் இருக்கணும் படத்தில், இல்லைன்னா அதில் வந்து ஒரு இது இருக்காது. அதுக்கு நான் ஒரே ஒரு வாசகம் சொல்லிடுறேன், இதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் உன்னை காதலிக்கிறேன், உன் குழந்தைய வயிற்றில் சுமக்கிறேன், ஆனால் உன்னோட கல்யாணம் பண்ணி உன்னோட வாழ மாட்டேன். ஏன்னா அதை நீங்கள் யூ ஹாவ் டு வாட்ச் இட் இன் த மூவி. அதில் ஒரு வித்தியாசமான சில ட்விஸ்ட் வச்சுருப்பேன் காதல்லையும். இன்னொன்று வந்து 2வது வந்து அரசியல் சார். அதை நான் கொஞ்சம் சட்டாரிக்கலாக, அரசியல் நிறைய இருக்கு படத்தில், ஆனால் யாரையுமே டைரெக்டாக நான் தாக்க விரும்பலை, நான் தாக்கவும் இல்லை, எனக்கு அந்த தாக்கவும் பிடிக்காது. பிகாஸ் தட்ஸ் நாட் மை பிஸ்னஸ். அது அது அந்த இதுக்குள்ளே நான் போகல. ஆனால் சட்டாயர் சிஸ்டத்தை சட்டாயர் பண்ணியிருப்பேன். அதாவது பிச்சையில் 3 ரகம். வந்து பேண்ட்டு சட்டையை கிழிச்சிட்டு ரோடாக சுற்றி எடுக்கிற பிச்சைக்காரங்களே நான் மதிக்கிறேன், அது நீங்கள் தயவுசெய்து மைண்டில் ஏற்றிடுங்க. பேண்ட்டு சட்டையை போட்டு கிழிச்சிட்டு ரோட்டில் எடுக்கிற பிச்சை. 2வது நம்ம தர்கா, கோயில், சர்ச்சுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி எடுக்கிற கையேந்தி திருவோடி ஏந்தி எடுக்கிறது, அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு வசூலாகும். ஆனால் இந்த 3வது பிச்சை இருக்கு, ரொம்ப சூப்பர் பிச்சை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அம்மா தாயேன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் அவங்க நினச்சதெல்லாம் பண்ணுறது. இது வந்து இதை ஒரு சட்டாரிக்கில் இதை வேறு மாதிரி நான் யூஸ் பண்ணியிருப்பேன் படத்தில், அதை நீங்கள் இதை யூ கேன் வாட்ச் தட். இன்னொன்று வந்து அதுக்கு மேலே ஒரு அசிங்கமான ஒரு பிச்சை என்னென்னா, பிச்சைக்காரன்ட்டே பிச்சை வாங்குறது. அது என்னன்னா ஓட்டு கேட்க வர்ற பிச்சைக்காரன்ட்ட அவன்கிட்டயே காசு வாங்குறது. இது அதை விட வேர்ஸ்ட்டு. இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை ரொம்ப கெடுக்குது அப்படின்றத நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்கே பாருங்க, இன்னொரு விஷயம் நான் ரொம்ப யோசிச்சு சொல்லியிருக்கிறது என்னன்னா, சும்மா வந்து ஆளுக்காலு ஒன்று தலைவர்னு சொல்லி வந்து பேசுறது, மோனோலாக் அடிச்சுக்கிட்டே போகிறது. நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம், நீங்கள்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க. நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும், நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வந்து கேள்வி கேட்டால் அவங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லணுங்க. வாட் இஸ் யோர் குவாலிஃபிகேஷன்? நீங்கள் என்னை ஆள போகிறீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? வாட் ஆர் யூ? நீங்கள் யார் அப்படின்றது எங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் அதை நான் கொஞ்சம் பேஸ் பண்ணியிருப்பேன். இங்கே நீங்களாக பேசிட்டு போகாதீங்க, எங்ககிட்டையும் கேளுங்க. இங்கே வந்து சில பத்திரிகை நண்பர்கள் கேட்பாங்க கேள்வி, அருமையான கேள்வியாக இருக்கும். நான் வெளிநாட்டில் உட்காந்து அப்படி பார்ப்பேன், என்னடா ஒரு கேள்வி கேட்பாங்க, பக்காவா ஆஹா இப்போ இப்போ நம்ம தலைவர் பதில் சொல்ல போறாருன்னு நான் நினைப்பேன். ஆனால் உடனே கோவப்படுவாங்க. ஒரு நல்ல கேள்வி பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னா, நீ எந்த பத்திரிகைப்பா, நீ எங்கேருந்துப்பா வர்ற, நீ யாரியா, நீ உன் வீடு எங்கே இருக்கு, உன் பேர் என்ன, எந்த பத்திரிகை? இது வந்து எனக்கு வந்து ரொம்ப
மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் இது பார்க்கும்போது. யூ ஹாவ் டு ஆன்சர். நீ பதில் சொல்லணும். நீ தலைவன்னா நீ பதில் சொல்லணும். நீ யார் பத்திரிக்கை, நீ எந்த பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கை, இதெல்லாம் கேள்வி கேட்காம நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். நான் வந்து அதை கரெக்டாக எடுத்து சில விஷயங்களை நறுக்குன்னு சொல்லியிருப்பேன். பெருசாக இதே வளவலன்னு சொல்லாமல், பட் எனக்கு என்னுடைய மனசில் இருக்கிற கோபத்தையும் ஆதங்கத்தையும் நான் வந்து அதில் படத்தில் வச்சுருக்கேன். அதனால் அரசியலில் கூட ஒரு 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 மாதிரி ஒரு சட்டிலாக சொல்லியிருப்பேன். இன்னொன்று வந்து அரசியல் ஜெயிக்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் போவாங்க. இது வந்து என்ன வேணா பண்ணுவாங்க. இதை வந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ராஜதந்திரம் போட்டு இதில் இருக்கிற வில்லன் அரசியலை வந்து இதை வந்து சும்மா ஒரு 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 லூஸ் நிட்டாக இல்லாமல் மிகப்பெரிய ஒரு தந்திரம் போடுவார். அதாவது அவர் தோத்துருவாருன்னு தெரிஞ்சு, பட் அவன் வந்து அதில் வந்து ஒரு தந்திரமாக ஒரு 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 மேட்டரை பண்ணுவான். தோக்கக்கூடாது. சர்வேல சொல்லிடுவாங்க, இத்தனை ஓட்டில் நீங்கள் தோக்குறீங்க சார், கண்டிப்பாக தோக்குறீங்கன்றவாங்க. ஆனால் நான் ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்றதுக்கு ஒரு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவான். அதுதான் இந்த படத்தோடைய கரு சார். அந்த டெக்னிக்கை உடைக்க போகிறது தான் இந்த படத்தோட ஹீரோவுடைய வேலை. அதுவும் தந்திரமாக தான். எல்லாரையும் பிடிச்சி அடிச்சு 4 பேர் ஒரு குத்துனா 10 பேர் பறக்கிறது, இப்படிலாம் பண்ணியெல்லாம் ஜெயிக்க மாட்டார் ஹீரோ. இதில் ஹீ வில் யூஸ் த பிரெயின். பயங்கரமான ஆக்ஷன் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணுற ஆக்ஷன் இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு காரியத்தை இப்போ நீங்கள் லகான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் இவருக்கு இந்த திறமை இருக்குது, அவருக்கு அந்த திறமை இருக்குது, இவருக்கு இந்த திறமை, அதையெல்லாம் கூட்டி யூ பிரிங் ஆல் டுகெதர். அப்போ அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எதிரியை நீங்கள் வந்து மீட் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ண படம் இது. நானே எல்லாமே பண்ணிட்டு இருக்க மாட்டேன். என்னோட ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு 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 யுத்தத்தையே ஆரம்பிப்பாங்க அவனுக்கு அகெயின்ஸ்டா. அதனால் இந்த படத்தை வந்து ஐ திங்க் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரெயினை யூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா பிரம்மாண்டம் இது மாதிரி, ஆனால் பிரம்மாண்டத்தையும் இது பண்ணியிருக்கேன். என்னன்னா, ஒரு காரியம் பண்ணும்போது எனக்கு ஸ்க்ரீனுக்குள்ளே இது வரணும். இதில் நான் வந்து நடிகர்களை நம்பலை, என்னைய கூட நடிகனா நான் நம்பவே இல்லை. நான் வந்து இந்த படத்தில் வந்து கதையை மட்டும்தான் நம்பினேன், ப்ளஸ் என்னோட டெக்னீஷியன்ஸை நம்பினேன். அது ஒன்று தான். சும்மா நடிகர் வந்து ரொம்ப திறமையான நடிகர்கள் இங்கே இருக்காங்க. அவங்க ஒர்த்து தான், அவங்க வாங்குகிற சம்பளம் அவங்களுக்கு ஒர்த்து தான், நீங்கள் கொடுத்து தான் அவங்க வாங்குறாங்க. அவங்களாம் வாங்கிட்டு ஓடலை. ஆனால் 100 கோடி படத்தோடைய இது பார்த்தா 80 கோடி நடிகர் வாங்கிடுவார். அப்புறம் இன்னொரு 10 கோடி அதில் கொஞ்சம் ஃபேமஸாக ஏதாச்சும் பேர் இருக்கிறவங்க வாங்கிடுவாங்க. அப்புறம் இன்னொரு 5 கோடி இன்னும் வாங்குவாங்க. கடைசியில் ஸ்க்ரீனுக்குள்ளே வர்றது என்னென்னா, அதை ஒரு 5 கோடி 3 கோடி தான் ஸ்க்ரீனுக்குள்ளே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது நான் ஸ்க்ரீனில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல. நீங்கள் அதாவது நான் செலவு பண்ண ஒவ்வொரு அமௌண்ட்டுமே நான் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் எதுலேயுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணல. நான் இதை வந்து சின்ன படம்னு ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஆன் ஸ்க்ரீன் ஹெவியாக ஐ ஹவ் ஸ்பெண்ட் ஆன் ஸ்க்ரீன். என்ன, நடிகர்கள் வாங்கிட்டு ஓடலை, அவ்வளோதான். தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். அதனால் ஆக்ஷன் இந்த படத்தில் அரசியல், இது த்ரில்லர் ஸ்டோரி அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஆக்ஷன். ஆக்ஷன் வந்து சார் அது வந்து எனக்கு அது வந்து சின்ன வயசுலேருந்து அது நீங்கள் பேனா பிடிக்கிற மாதிரி அது ஆயிடுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 10 வயசில் கராட்டே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அதே வேலையாக இருப்போம். காலையில் எழுந்திரிச்சோன்னா ஓடுறது, கிக் அடிக்கிறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு ஒரே இதே தான் வேலையாக இருப்போம். ஸோ அந்த ஆக்ஷனை தயவுசெய்து ஒன்றே யூ கேன் பி ஷுவர், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பாக அது ரொம்ப பிரமாதமாகவே இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நான் என்னுடைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்ட்டு சொல்லிட்டேன். அவங்க ரொம்ப திறமையானவங்க. ஒன்றுமே தெரியாதவங்களையும் பெரிய ஆக்ஷன் ஹீரோ மாதிரி காமிக்கிறது அவங்க ரொம்ப திறமையானவங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லிட்டேன், தயவுசெய்து என்னோடய படத்தில்
ஒரு அடி அடித்தா அவன் உண்மையிலே எப்படி விழுவானோ அதை மட்டும் காமிங்க சார். உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்குது. அங்கே பறக்கிறது, வானத்தில் பறக்கிறது, கீழே பறக்கிறது, இவர் பறந்துக்கிட்டே போகிறது ஒரு 5 நிமிஷம் சார். அதெல்லாம் பண்ணுங்க, பார்ப்பாங்க. ஆனால் மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில், மெயினாக தமிழ்நாட்டில் சொல்கிறேன், ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. முந்தி மாதிரிலாம் கிடையாது. அட வேற என்னடா பண்ணுறதுன்னு இதெல்லாம் இந்த பறக்கிறது போகிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் தயவுசெய்து இந்த படத்தில் நீங்கள் பாருங்க, ஒரு வித்தியாசமாக உண்மையிலே அடினா ஓ இது வந்து ரியலி இது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலை நான் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப பெருமையாக பேச விரும்பலை அதை பற்றி. அதே மாதிரி நான் வந்து கதையாலாக்கா அது இது எல்லாத்தையுமே ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட். ஆனால் நானே என்னோடய படம் அப்படி பண்ணிட்டேன், வித்தியாசமாக பண்ணிட்டேன், பெருசாக கிழிச்சிட்டேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களை வந்து நான் வந்து டிஸப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அடா ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த ஆள் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் இருக்க மாட்டீங்க. அது மட்டும் உங்களுக்கு நான் கேரண்டி பண்ணுறேன். நான் பெருசாக இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் பார்த்து அதை பாராட்டுங்க. நீங்கள் பார்த்து அதுக்கு அதோடைய வேல்யூவை நீங்கள் கொடுங்க. நானாக சொல்கிறத விட ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹவ் ட்ரைட். ஆனால் முயற்சி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களை மாதிரி என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் சேர்ந்து தான் என்னை வந்து வாழ்த்தி, இப்போது சிலர் ஏற்கனவே ரொம்ப பிரமாதமாக வந்துட்டாங்க. எங்களை மாதிரி ஆளுங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறத கொஞ்சம் நீங்கள் உங்களால் தான் அதை வந்து யூ கேன் ஹெல்ப் அஸ். எங்களுடைய நான் உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அதை தயவுசெய்து கொஞ்சம் வெளியே கொண்டு போய் அதை காமிங்க. அதை சொல்லிவிட்டு நீங்கள் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச்.